ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. ரிஷபதேவரின் மறைவும் பரத மன்னர் மானாக பிறத்தலும். வழங்கியவர் வனமாலி கோபாலதாஸ் பிரபு அவர்கள். அனைத்து வேதங்களையும் தொகுத்த ஸ்ரீல வியாசதேவர் அவற்றின் தெளிவான சாராம்சத்தை வேத இலக்கியம் எனும் மரத்தின் கனிந்த பழத்தை ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவத்தில் நமக்கு வழங்கியுள்ளார். இது 12 ஸ்கந்தங்களில் 18,000 ஸ்லோகங்களாக விரிந்துள்ளது. தெய்வ திரு ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் தமது ஆழ்ந்த புலமையாலும் பக்திமயமான முயற்சிகளாலும் இன்றைய நடைமுறைக்கு ஏற்ற தமது விரிவான விளக்கவுரைகளுடன் பக்தி ரசமூட்டும் ஸ்ரீமத் பாகவதத்தினை நவீன உலகிற்கு வழங்கி பேருபகாரம் செய்துள்ளார். அதன் ஒரு சுருக்கத்தை இங்கு தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இதன் பூரண பலனை பெற ஸ்ரீல பிரபுபாதரின் உரையினை இத்துடன் இணைத்து படிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த இதழில் 5ஆம் ஸ்கந்தம் அத்தியாயம் 6 மனதை நம்ப வேண்டும். பகவான் ரிஷபதேவர் தமது யோக சக்திகளை ஏன் பயன்படுத்தாமல் இருந்தார் என்று மாமன்னர் பரீட்சித் சுகதேவ கோஸ்வாமியிடம் வினவினார். அதற்கு சுகதேவ கோஸ்வாமி பின்வருமாறு பதிலளித்தார். வேடன் ஒருவன் தான் பிடித்த விலங்குகள் தப்பிச் சென்று விடும் என்பதால் அவற்றிடம் நம்பிக்கை கொள்வதில்லை. அதுபோலவே ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றம் அடைந்தவர்கள் மனதின் மீது ஒருபோதும் நம்பிக்கை கொள்வதில்லை. ஏனெனில் மனமானது இயற்கையிலேயே மிகவும் அமைதியற்றதாகும். அது எந்த நேரத்திலும் ஒருவரை ஏமாற்றி போகத்திற்கு, அதாவது பௌதீக வாழ்க்கைக்கு இழுத்துச் செல்லக்கூடியது. இதன் காரணமாக ஆன்மீகத்தில் முன்னேறியவர்களும் கூட சில சமயங்களில் வீழ்ச்சியுறுகின்றனர். கற்பில்லாத பெண் ஒருத்தி பிற ஆடவர்களின் துணையுடன் தன் சொந்த கணவனையே கொலை செய்வதை கேள்விப்படுகிறோம். அதுபோலவே கட்டுப்படுத்தப்படாத மனம், காமம், கோபம், லோபம் போன்ற பகைவர்களின் துணையுடன் ஆன்மீகவாதியை தன்னிலை தடுமாறி புத்தியை இழக்கச் செய்கிறது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் முதலியவை அனைத்திற்கும் மனமே காரணமாகும். எனவே பௌதிக பந்தத்திற்கு ஆதாரமாக விளங்கும் மனதின் மீது கற்றறிந்தோர் நம்பிக்கை கொள்வதில்லை. பகவான் ரிஷபதேவர் மனதை முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருந்த போதிலும் மற்றவர்களுக்கு உதாரணம் அமைக்கும் பொருட்டு தமது யோக சக்திகளை பயன்படுத்தவில்லை. ரிஷபதேவரின் மறைவு. ரிஷபதேவரின் வரலாற்றினை சுகதேவர் தொடர்ந்தார். அரசர்களுக்கெல்லாம் அரசரான பகவான் ரிஷபதேவர் அவதூதரை போல் பல இடங்களில் சுற்றித் திரிந்த பின் கர்நாடகத்தில் உள்ள குடகாசலத்தை அடைந்து அருகில் இருந்த காட்டிற்குள் நுழைந்தார். அங்கே அவர் திரிந்து கொண்டிருந்த போது காட்டு தீ பரவியது. ரிஷபதேவரின் உடல் ஆன்மீகமானது என்றாலும் சாதாரண மனிதரை போல் காட்டு தீயிற்கு தமது உடலை வழங்கினார். அவரது உடல் சாம்பலானது. அச்சமயத்தில் அங்கிருந்த விலங்குகள் அனைத்தும் முக்தி பெற்றன. கற்பனையான மதம். ரிஷபதேவரின் செயல்களை பற்றி கேள்விப்பட்டு அவரது கொள்கைகளை பாவனை செய்து கற்பனையாக ஒரு புது சமயத்தை மன்னன் அர்ஹத் என்பவன் அறிமுகம் செய்தான். அதுவே ஜைன தர்மத்தின் தொடக்கமாகும். இதை பின்பற்றுபவர்கள் தினசரி குளிப்பதோ சுத்தம் செய்து கொள்வதோ இல்லை. இவர்கள் முழுமுதற் கடவுளை வழிபடுவதில்லை. முழுமுதற் கடவுளின் இருப்பை ஏற்பதில்லை. இறைவன், பக்தர்கள், வேதங்கள், அந்தணர்கள் ஆகியோரை இழிவுபடுத்துகின்றனர். சில சமயங்களில் தங்களை தாங்களே இறைவனாகவும் பிரகடனம் செய்வர். தங்களது மனயூகத்தை பின்பற்றி அறியாமை எனும் இருண்ட வாழ்வில் தாமாகவே வீழ்ச்சியுறுகின்றனர். ரிஷபதேவரின் புகழ். ரஜோ மற்றும் தமோ குணங்களின் ஆக்கிரமிப்பில் மாயையின் பிடியில் சிக்கியுள்ள மக்களை மீட்பதற்காகவே பகவான் ரிஷபதேவர் தோன்றினார். முழுமுதற் கடவுளின் அவதாரங்களான பகவான் ரிஷபதேவர் போன்றோரின் செயல்களை போற்றி புகழ்வதை பாரத மக்கள் வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். இச்செயல்கள் அனைத்தும் மனித சமுதாயத்தின் நலனுக்கு மிகவும் மங்களம் வாய்ந்தவையாகும். ரிஷபதேவர் தோன்றியதால் மன்னர் பிரிய விரதரின் வம்சம் புகழ் பெற்றது. யோக சித்திகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் யோகிகளுக்கு மத்தியில் யோகேஸ்வரரான பகவான் ரிஷபதேவர் அனைத்து யோகங்களையும் புறக்கணித்து முக்திக்கான வழியை காட்டினார். அவரை பின்பற்றுபவர்கள் நிச்சயமாக விடுதலை பெறுவர். அவரது சரிதமானது அனைத்து மங்களமும் நிரம்பியதாகும். குரு பரம்பரையின் மூலம் இதை கேட்பவர்களும் பேசுபவர்களும் பகவான் வாசுதேவரின் தூய பக்தி தொண்டை அடைவர். பக்தி தொண்டின் சிறப்பு. சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவிடம் தொடர்ந்து கூறினார். பக்தி தொண்டு புரிவதில் பக்தர்கள் பரம ஆனந்தத்தை அனுபவிக்கின்றனர். மேலும் முக்தியானது அவர்களது வீட்டின் வாசலில் அவர்களுக்கு தொண்டு செய்ய காத்திருக்கிறது. ஆனால் அவர்களோ அதை முக்கியமாக கருதுவதில்லை. அன்பிற்குரிய மன்னரே, முக்தி அளிப்பதால் முகுந்தன் என்று அறியப்படுபவரும் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உங்களது குரு, தெய்வம், நண்பர்,
உங்களது செயல்களை இயக்குபவர் என அனைத்தும் அவரே. அவரே பாண்டவ குலத்தையும் யது குலத்தையும் காப்பவர். சில சமயங்களில் அவர் உங்கள் குடும்பத்தின் தூதராகவும் தொண்டராகவும் தேரோட்டியாகவும் இருந்து சாதாரண பணிகளையும் செய்துள்ளார். பகவான் தம்மை வழிபடுவோருக்கு முக்தியை எளிதில் வழங்கினாலும் தமக்கு நேரடியாக திருப்தி செய்யும் பக்தி தொண்டை அவ்வளவு எளிதில் வழங்குவதில்லை. தமது எல்லையற்ற கருணையால் பகவான் ரிஷபதேவர் நமது உண்மையான அடையாளத்தையும் வாழ்வின் லட்சியத்தையும் தெளிவாக காட்டி அருள் புரிகிறார். ஆகையால் அவருக்கு நமது மரியாதைக்குரிய வந்தனங்களை எப்போதும் சமர்ப்பிப்போமாக. பரதரின் ஆட்சி. பகவான் ரிஷபதேவர் தமது மகனும் மிகச்சிறந்த பக்தனுமான பரதரை உலகை ஆட்சி செய்ய நியமித்தார். மன்னர் பரதர் உலகை 1 கோடி வருடங்கள் மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்தார். பின்னர் ஆட்சி பொறுப்பை தமது மைந்தர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் ஹரித்வாரத்தில் உள்ள புலகாசிரமத்திற்கு சென்றார். அங்குள்ள கண்டகி நதியில் சாடக்கிராம வடிவில் விஷ்ணுமூர்த்திகள் கிடைக்கின்றன. பரத மன்னர் அங்கே நந்தவனத்தில் பல வண்ண மலர்கள், துளசி இலைகள், கண்டகி நதி நீர், பல்வேறு வகை வேர்கள், கிழங்குகள் போன்றவற்றை பகவானுக்கு படைத்து வழிபட்டார். பகவானின் சேவையில் முழு திருப்தி அடைந்து உலக இன்ப ஆசைகள் துளியும் இன்றி உறுதியான பக்தி தொண்டில் நிலை பெற்றிருந்தார். இவ்வாறாக தொடர்ச்சியான பக்தி தொண்டில் ஈடுபட்டதன் மூலம் இயற்கையாகவே பகவானின் மீதான அவரது அன்பு அதிகரித்து இதயம் உருகியது. அவரது உடலில் பாவ பக்தியின் அடையாளமாக மெய்மறந்த நிலையில் கண்ணீர் தாரை தாரையாக பெருக்கெடுத்தல், மயிர்கூச்சரிதல் போன்றவை தாமாக வெளிப்பட்டன. பரத மன்னரின் வழிபாடு. பரத மன்னர் தினமும் 3 முறை நீராடி மாந்தோலாடை அணிந்து ரிக்வேத மந்திரங்களை ஓதி பகவான் நாராயணரை வழிபட்டார். அவர் பின்வருமாறு பிரார்த்தனை செய்தார். தூய சத்வகுணத்தில் இருக்கும் முழுமுதற் கடவுள் இப்பிரபஞ்சம் முழுவதையும் ஒளிமயமாக்கி தனது பக்தர்களையும் அனைத்து உயிர்களையும் காக்கின்றார். தமது சொந்த ஆன்மீக சக்தியிலிருந்தே உருவாக்கிய இப்பிரபஞ்சத்திற்குள் தமது விருப்பப்படி பரமாத்மாவாக பிரவேசிக்கிறார். அனைவருக்கும் உற்ற நண்பராக இருந்து நல்லறிவை வழங்கும் உன்னத பகவானுக்கு நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். மானை காப்பாற்றுதல். ஒரு நாள் பரத மன்னர் கண்டகி நதிக்கரையில் அமர்ந்து ஓம்காரத்துடன் தொடங்கும் மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கினார். அப்பொழுது ஒரு பெண்மான் மிகுந்த தாகத்துடன் நீர் அருந்துவதற்காக அந்த நதிக்கரைக்கு வந்தது. அது தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த போது சிறிது தூரத்தில் சிங்கத்தின் பயங்கரமான கர்ஜனை கேட்டது. மான்கள் இயற்கையிலேயே பயந்த சுபாவம் கொண்டவை. இந்த பெண்மான் நாலாபுரமும் பார்த்துவிட்டு தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தது. சிங்கத்தின் கர்ஜனையை மீண்டும் கேட்ட அப்பெண் இதயம் படபடக்க பயத்தினால் நதியின் அக்கறைக்கு செல்ல தாவியது. கர்ப்பிணியான அந்த மான் பயத்தினால் எழும்பி தாவ அதன் வயிற்றில் இருந்த குட்டி வெளிப்பட்டு வேகமாக ஓடும் ஆற்று நீரில் விழுந்தது. தாய்மான் ஆற்றை கடந்து சென்றும் குட்டியை பிரிந்த வருத்தத்தில் துயருற்று குகையில் விழுந்து உயிர் விட்டது. பரிதாபமாக இறந்த அந்த பெண்மானின் குட்டியானது ஆற்றில் தத்தளிப்பதை கண்ட பரதர் மிகுந்த கருணை கொண்டு தாயற்ற அந்த மான்குட்டியை தன் குழந்தையை போல் நினைத்து ஆசிரமத்திற்கு எடுத்துச் சென்றார். மானின் மீதான பற்றுதல். அந்த மான்குட்டியிடம் பற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் பரதர். கொடிய விலங்குகளிடமிருந்து அதனை பாதுகாப்பதிலும் உணவளித்து ஆதரவளிப்பதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்தார். மான்குட்டியின் மீது பெரும் அன்பும் பற்றுதலும் ஏற்பட்டு பகவானின் பக்தி தொண்டிற்கான நெறிமுறைகளை மறந்தார். அவர் சிந்தித்தார், முழுமுதற் கடவுளின் காலத்தின் ஆதிக்கமானது இந்த மான்குட்டியை அதன் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து பிரித்து என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விட்டதே. என்னையே தாய் தந்தையாக, உடன் பிறந்தவனாக, உறவினனாக, இனத்தவனாக இது கருதுகிறது. என்னையே நம்பி சரணடைந்துள்ள இதற்கு வேறு எதுவும் தெரியாதே. இவ்வாறு என்னிடம் சரணடைந்தவரை கைவிடுதல் மிகப்பெரிய பாவம் என்பதை அறிவேன். ஆகவே எனது ஆன்மீக வாழ்விற்கு தடையாக இருப்பினும் இதனை காத்து பராமரிப்பது எனது கடமை என உணர்கிறேன். இவ்வாறு அந்த மான்குட்டியிடம் கொண்ட பற்றுதலால் உட்காரும் போதும், படுக்கும் போதும், சுத்தி திரியும் போதும், நீராடும் போதும், ஏன் உண்ணும் போதும் கூட பரதரின் மனம் அந்த மான்குட்டியையே எண்ணியது. பூஜைக்கான சமித்துகள், மலர்கள் முதலியவற்றை சேகரிக்க செல்லும் போதும் அக்குட்டி மானை கொடிய விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக தன்னுடனேயே அழைத்து சென்றார். பகவானை வழிபாடு செய்யும் நேரங்களில் கூட
அந்த மானை பற்றியே சிந்தித்த வண்ணம் இருந்ததால் அவரது பக்தி தடைப்பட்டது. மானாக பிறத்தல். ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்காக ஆட்சி, அரண்மனை, சுற்றம், மனைவி, மக்கள் என அனைத்தையும் துறந்த பரத மன்னர் மானின் மீது கொண்ட மோகத்தால் சுயநிலையை மறந்தார். அவர் உடலை துறக்கும் தருணம் வந்தது. அவ்வேளையில் மன்னரின் மனம் மானின் மீதே ஆழ்ந்திருந்தது. மானை நினைத்து கொண்டே உடலை துறந்தார். அதனால் அவர் மறுபிறவியில் மானின் உடலை அடைந்தார். இருப்பினும் தமது முந்தைய பக்திமய வாழ்வின் வலிமையினால் தனது முந்தைய பிறவியின் நினைவை அவர் பெற்றிருந்தார். எனவே அவர் மானின் உடலில் இருந்தாலும் தன் தவறுகளை எண்ணி வருந்தினர். பகவானின் மீதான பக்தி தொண்டில் உயர்ந்த நிலையை அடைந்திருந்தும் ஒரு மானின் மீதான பற்றுதலால் அந்த வாய்ப்பை தவறவிட்டதை எண்ணி மிகவும் மனம் வருந்தினர். இதர மான்களின் கூட்டத்தில் இருந்து விலகி புலகர் மற்றும் புலஸ்திய முனிவர்கள் வசிக்கும் ஆசிரமத்தை அடைந்தார். அங்கு மானின் உடலிலேயே தவ வாழ்வை மேற்கொண்டு புனித இடத்தில் நீராடி அமைதியாக பகவானின் சிந்தனையில் இருந்து தன் உடலை நீத்தார். இவ்வாறாக பரத மன்னர் மானின் உடலில் இருந்த போதிலும் முழுமையான பகவத் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். அவரது அடுத்த பிறவியில் ஜடப்பரதராக பிறந்து ஆன்மீகத்திலேயே கவனமாக இருந்து பக்தி தொண்டு செய்து பகவானிடம் சென்றடைந்தார். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.